இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உடைய இரக்கத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, யாத்திராகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னார், அவர்களோ மன மடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவிகொடாமற் போனார்கள். அன்பானவர்களே, அவர்களோ மன மடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 10வது வசனத்திலிருந்து நான் தொடர்ந்து படிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோட பேசு என்றார். இவர்கள் மனமடிவடைந்து மோசேக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் விடவில்லை. அவருடைய அன்பை பாருங்கள். இப்பொழுது மோசேயின் இடத்திலே பேசும்படி சொல்லுகிறார். 12வது வசனத்திலே, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று அவரும் மனமடிவோடு பேசுகிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட சூழல்கள் வரும்போது நாம் சில வேளைகளிலே தள்ளாடி விடுகிறோம். இவர்கள் ஆண்டவரை முதலாவது சந்திக்கும் போது, மோசேயை சந்திக்கும் போது என்ன நடக்கிறது பாருங்கள். இங்கு யாத்ராகமம் 4வது அதிகாரம் 29வது வசனத்தில் இருந்து படிக்கிறேன். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வரச் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு அடையாளங்களை கொடுத்திருந்தார். உறுதியாய் கர்த்தர் தம்முடைய நாமத்தையும் சொல்லி அவர்களை அனுப்பியிருந்தார். ஆகவே 31வது வசனத்தில், ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். முதலாவது ஆண்டவருடைய மகிமையை, அவருடைய செயலை பார்க்கும்போது அவர்கள் இருதயம் அப்படி பொங்குகிறது. அவ்வளவு சந்தோஷம். ஆனால் இப்பொழுது தொடர்ந்து அவர்கள் உபத்திரவத்தை சந்திக்கிறார்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். பார்வோன் என்ன சொல்லுகிறார்? 5வது வசனத்திலே, பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். ஏன்னா எல்லாரும் சுமை சுமந்துட்டு இருக்காங்க, நீங்க அதை செய்ய விடாதபடி ஓய்ந்திருக்கும்படி பண்ணுகிறீர்கள். மறுபடியும் அவர் சொல்லுகிறதை பாருங்கள். 8வது வசனத்திலே, அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிகமாய் வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரவம், நெருக்கத்தின் நடுவில் அவர்கள் இருந்தால், அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு ஆச்சரியமாய் அவர்களை நடத்துகிறார். யாத்ராகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே, அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள்,
சோம்பலாய் இருக்கிறீர்கள். அதனால்தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை. ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றார். 19வது வசனத்திலே, நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள் 22வது வசனத்திலே, அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. அன்பானவர்களே, ஆண்டவர் இவர்களை விடுவித்தாரா? விடுவித்தார். ஆனாலும் அவர்கள் கடந்து வந்த பாதை மிக கடினமான பாதையாக இருந்தது. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நெருக்கம் பாருங்கள். விசுவாசம் அவர்களில் வந்தது மெய்தான், ஆனால் நெருக்கம் வந்தபோது மனமடிவடைந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய வாக்கு தத்தம் நம்மிலே பலிக்க போகிறது. ஆனால் அதை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்வில், ஏதோ ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்வில். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் நம்மை அதிலிருந்து விடுவிப்பதற்கு கர்த்தர் வந்திருக்கிறார். அன்பானவர்களே, பாருங்கள், அதிலே யாத்ராகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கொண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். பிரியமானவர்களே, எவ்வளவு நெருக்கம் வரட்டும், கர்த்தரை தேட தேட எவ்வளவு போராட்டங்கள் வரட்டும், நமக்கு எதிரான அத்தனை கிரியைகளும் அது பலனை இழந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். அவர் சொல்லுகிறார் 6வது வசனத்தில் இருந்து, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் பிரியமானவர்களே, அவர்கள் மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவிகொடாமற் போனார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் எந்த சூழலில் இருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். நமக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் இருக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் இருக்கிறார். பாருங்கள், யாத்ராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் படிக்கும்போது, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு மனமடிவுகள் வரும், நாம் மறுபடியும் பின்வாங்கி போய்விடக்கூடாது. ஆகவே பாருங்கள், பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். சில வேளைகளிலே இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக நாம் போகும்போது கூட ஆண்டவருக்கு தெரியாதா? அந்த காரியங்கள் கர்த்தருக்கு தெரியும். பிரியமானவர்களே, அந்த நிலையில நமக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படி நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதை சுதந்திரிக்க உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, மனதுருகும் அப்பா, எப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருந்தாலும், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருவர் கூட சோர்ந்து பின்வாங்கி போகக்கூடாது. கர்த்தர் வைத்திருக்கிறவைகளை சுதந்திரிக்க செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.
மகிமை